பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை ஆதீனங்கள் மற்றும் அமைச்சர் சேகர்பாபு குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அழகேஷ்குமார். வணக்கம் அழகேஷ்குமார். முத்தமிழ் முருகன் மாநாட்டை ஆதீனங்கள் மற்றும் அமைச்சர் சேகர்பாபு குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அழகேஷ்குமார். வணக்கம் அழகேஷ்குமார். இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டின் தொடக்க நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், மேலும் மாநாட்டின் அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னவாக உள்ளது? முருகனின் 3ஆம் படைவீடான பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற்று வருகிறது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகள் கடந்த சில நாட்களாக வெகுவாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது விழா நடைபெற்று வருகிறது. அதாவது விழாவின் துவக்கமாக விழாவின் பிரதான வாயிலான மாநாட்டின் பிரதான வாயிலை அமைச்சர்கள் சேகர்பாபு, சக்கரபாணி, ஐ பெரியசாமி மற்றும் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் ஆகியோர் மற்றும் இந்து சமயத்துறை அதிகாரிகள் ஆகியோர் பிரதான நுழைவாயிலை திறந்து வைத்தனர். மேலும் அதன் பின்னர் குத்துவிளக்கு ஏற்றியும் மற்றும் பிரம்மாண்ட நுழைவாயிலை அமைக்கப்பட்டுள்ள 100 அடி உயர கொடிக்கம்பத்தை அதில் முத்தமிழ் முருகன் மாநாட்டை குறிக்கும் விதமாக லோகோ ஒன்றை பொருத்திய கொடியினையும் ஏற்ற உள்ளனர். பின்னர் இதன் பின் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விழாவின் துவக்கமாக வாழ்த்துரை வழங்கி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் வாழ்த்துரை வழங்கி விழாவினை துவக்கி வைக்க உள்ளார். இதற்கான ஏற்பாடுகள் போலீஸ் செய்து வருகின்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி அழகேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.